யூடியூப் விளம்பரம் மற்றும் தனியார் மருத்துவமனையினரின் மூளைச்சலவையால் தன்னுடைய மகனை இழந்து விட்டதாக புதுச்சேரியில் உடல் பருமனுக்கான அறுவை சிகிச்சையில் உயிரிழந்த இளைஞரின் தந்தை வேதனை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தியாளர் தமிழரசிக்கு அவர் அளித்த பிரத்யேக நேர்காணலை தற்போது பார்க்கலாம். என்னுடைய மகன் இப்படி ஒரு சிகிச்சைக்கு உடல் பருமனை குறைக்க ஒரு சிகிச்சைக்கு போய் அந்த அறுவை சிகிச்சையில் அவர் இப்போ உயிரிழந்திருக்காரு. இந்த மாதிரி உடல் எடையை குறைக்க அறுவை சிகிச்சைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இல்லை போறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது எனக்கு ஒரு பாடம். நான் எல்லா தொடர்புல இருந்தோம். அரசு மருத்துவர்களையோ மற்ற மருத்துவர்களையோ நான் இது வரைக்கும் கன்சல்ட் பண்ணல. யூடியூப்பை பார்த்து ஏமாறுறது என்பதை இனி என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என் பையன் யூடியூப் நான் பார்க்கல, யூடியூப் பார்த்தா ஏமாந்துருக்காரு. இனி என் பையன் மரணம் ஏமச்சந்திரனுடைய மரணத்தினால நான் சொல்லணும்னா ஒவ்வொருத்தருக்கும் நீ விழிப்புணர்வோடு இருக்கணும். தனியார் மருத்துவமனையில் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அணுகக்கூடாது. ரெண்டாவது அந்த சிகிச்சை இப்போ எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்ன்றது யாருக்கும் தெரியல. நாங்கள் பார்த்து ஏமாந்துட்டோம். என் பிள்ளை இழந்ததுனால சொல்கிறோம், ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வோடு இனி இருக்க வேண்டும். இந்த நிலை யாருக்கும் வரக்கூடாது. இது என்னுடைய இழப்பு கடைசியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த உடல் பருமன் சிகிச்சைக்கு இனி எல்லாமே உணவு கட்டுப்பாடு, நடைப்பயிற்சி, இதன் மூலயமா உடல் எடையை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். அறுவை சிகிச்சையோ இந்த மாதிரியான சிகிச்சைக்கு யாரும் போகக்கூடாதுன்னு தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கின்ற இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என் பிள்ளைய நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல நிலையில் கூட்டின்னு இன்னைக்கு நான் இங்கே பலி கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு மைண்டில் பிரெயின் வாஷில் அந்த மருத்துவமனையினுடைய டாக்டர் பண்ண பிரெயின் வாஷ்லையும் அவங்க கூட இருக்க உதவியாளர்கள் பண்ண ஒரு வருஷத்தினுடைய பிரெயின் வாஷில் தான் இந்த சூழ்நிலை நடந்திருக்கின்றது. இனி யாரும் அந்த மாதிரி செய்யக்கூடாது. எல்லாம் உடற்பயிற்சியோ உணவு கட்டுப்பாடுலையோ இந்த மாதிரியான பண்ணணுன்றது என்னுடைய தாழ்மையான